டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீடித்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கு எதிரே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் இருவரும் பரஸ்பரம் கருத்துக்களை மாறி மாறி தெரிவித்து வந்த நிலையில் வருண்குமார் தனக்கு எதிரான சீமான் பேசுவதற்கு அவதூறாக பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் மான நஷ்டீடு கோரியும் 1 கோடி ரூபாய் அவதூறு நஷ்டீடாக வழங்க வேண்டும் என கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்ந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராக சீமான் பேசுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. மேலும் வருண்குமார் மனுவிற்கு பதிலளிக்கும்படியும் சீமானுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்ய சீமான் தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை அடுத்து வருண்குமார் மனுவை வருகிற 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அதுவரை ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டிப்பதாகவும் உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.